2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் 14ஆம் நாள் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டு குறிப்பாக ஜூன் 2, 2026 அன்று நடக்கும் குரு பெயர்ச்சி மிக முக்கியமானது. குரு பகவன் தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைவது பல ராசிகளுக்கு பெரும் மாற்றங்களை கொண்டுவரும். 12 ராசிகளுக்கான விரிவான பலன்கள். முக்கிய கிரக மாற்றங்கள் 2026 முதல் 2027 வரை. குரு பெயர்ச்சி ஜூன் 2, 2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார். உச்சம் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிகளுக்கு 7.5 சனி தொடர்கிறது. ராகு கேது டிசம்பர் 6, 2026 அன்று ராகு மகரத்திற்கும் கேது கடகத்திற்கும் மாறுகிறார்கள். மேஷம் தொடக்கத்தில் சற்று மந்தமாக இருந்தாலும் ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பின் நிலைமை சீராகும். தொழில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நிதி செலவுகள் கூடினாலும் சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடவும். ரிஷபம் இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமாக உள்ளது. குடும்பம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை பாக்கியம் நடக்கும். நிதி பொருளாதார நிலை மிகவும் உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. மிதுனம் பேச்சால் சாதிக்கும் ஆண்டு இது. 2ஆம் இடத்தில் குரு அமர்வதால் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். வாழ்க்கை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி திரும்பும். பணி சக ஊழியர்களுடன் இணக்கமாக செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். பரிகாரம் புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கவும். கடகம் ஜூன் மாதம் முதல் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்வதால் ஜென்ம குரு பொறுப்புகள் கூடும். ஆரோக்கியம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். உடல் உழைப்பை அதிகரிக்கவும். வெற்றி எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. இறுதியில் வெற்றி நிச்சயம். பரிகாரம் திங்கள்கிழமை சிவபெருமானை வழிபடவும். சிம்மம் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருவதால் இது சுபவிரய ஆண்டாகும். முதலீடு வீடு மாற்றம் அல்லது நிலம் வாங்குவதற்கு செலவு செய்வீர்கள். நிம்மதி நீண்ட நாள் உடல் உபாதைகள் குறையும். ஆன்மீக பயணம் செல்ல நேரிடும். பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் படிக்கவும். கன்னி இந்த ஆண்டின் அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு அமர்வது பெரும் யோகத்தை தரும். வருமானம் எதிர்பாராத பணவரவு உண்டாகும். கடன்கள் வசூலாகும். சமூகம் கௌரவம், பதவி உயர்வு தேடி வரும். பரிகாரம் சனிக்கிழமை ஆதரவற்றவர்களுக்கு தானம் செய்யவும். துலாம் உங்கள் கர்மஸ்தானத்தில் குரு அமர்வதால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். தொழில் வேலையில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். அரசு வழியில் லாபம் உண்டு. குடும்பம் உறவினர்களிடையே உங்கள் செல்வாக்கு உயரும். பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும். விருச்சிகம் பாக்யகுரு உங்கள் ராசியை பார்ப்பதால் தடைகள் அனைத்தும் விலகும். வெற்றி தொட்டது துலங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். உறவுகள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பரிகாரம் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றவும். தனுசு அஷ்டம குருவாக இருந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு இருப்பதால் பாதுகாப்பு கிடைக்கும். நிதானம் புதிய முயற்சிகளில் அவசரம் காட்ட வேண்டாம். ஆதாயம் வாரிசு அடிப்படையில் அல்லது காப்பீடு மூலம் பணம் வர வாய்ப்புண்டு. பரிகாரம் வியாழக்கிழமை மஞ்சள் நிற மலர்களால் குருவை வழிபடவும். மகரம் 7ஆம் இடத்திற்கு குரு வருவதால் கூட்டுத் தொழிலில் பெரும் லாபம் ஈட்டுவீர்கள். திருமணம் தடைப்பட்ட திருமண காரியங்கள் கைகூடும். நல்ல வரன் அமையும். நட்பு புதிய நண்பர்களால் வாழ்வில் நற்பலன்கள் கிடைக்கும். பரிகாரம் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது சிறப்பு. கும்பம் 7.5 சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் 6ஆம் இட சஞ்சாரம் எதிரிகளை வெல்லும் சக்தியை தரும். உழைப்பு அதிர்ஷ்டத்தை விட உழைப்பையே நம்ப வேண்டிய ஆண்டு. கடன்கள் பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். பரிகாரம் சனிக்கிழமை நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரருக்கு எள் தீபம் ஏற்றவும். மீனம் ஜென்ம சனியால் மன அழுத்தம் இருந்தாலும் 5ஆம் இடத்து குரு உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்துவார். குழந்தைகள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கலை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குவியும். பரிகாரம் வியாழக்கிழமை பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்கவும்.